வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 மேக்ஸில் சாப்டர் 1 நம்பர் சிஸ்டமில் எக்ஸசைஸ் 1.2ல இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். Objective type questions 11th one. So 1.0 plus 0.83 equal to question mark அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 1.0 ஓட 1.0 ஸோ ஒன்ஸ் பிளேஸு 10th அடுத்து 0.83ல ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது 0 இருக்குது, 10th பிளேஸில் 8 இருக்குது, 100th பிளேஸும் இருக்குது, என்ன இருக்குது 3 இருக்குங்களா. ஸோ இங்கே ஃபஸ்ட் ஒன்று 100 பிளேஸ்லன்னா 0 போட்டுப்போங்களா. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு கேட்குறாங்க. அப்போ 0வோட 3 ஆட் பண்ணால் 3 ஆகிடும், 0வோட 8 ஆட் பண்ணால் 8 ஆகிடும். ஸோ பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் வச்சுக்கலாம், 1ஓட 0 ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 ஆகிடும். ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன வருது 1.83, தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்து செகண்ட் ஒன் 12th 7.0 minus 2.83 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஒன்ஸ் பிளேஸ் இருக்குது, 10th பிளேஸ் இருக்குது, 100th பிளேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்னில் ஒன்ஸ் பிளேஸ் என்ன 7 பாயிண்ட் இருக்குது, 10th பிளேஸில் 0 இருக்கும், 100th பிளேஸ் எது மாதிரி என்ன 0 போட்டுப்போங்களா. செகண்ட் நம்பர் என்ன 2.83, அதில் ஒன்ஸ் பிளேஸில் 2 இருக்குது, 10th பிளேஸில் 8 இருக்குது, 100th பிளேஸில் 3 இருக்குது. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்களா. அப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன்று இங்கே என்ன இருக்குது 0லேருந்து 3 சப்ராக்ட் பண்ண முடியாது. இங்கே என்ன பண்ண முடியாது 0லேருந்து 8 நம்ம சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ பாரோ வாங்குவோங்களா. அப்போ இவங்க ஏன்னா இங்கேருந்து இவங்ககிட்ட கடன் வாங்கி தான் இங்கே பண்ணணும். ஆனால் இங்கே இவங்களும் என்ன ஆகிட்டாங்க 0ன்னு இருக்கனால நம்ம 7லேருந்து ஒன்று கடன் வாங்குறோம். அப்போ 7ல் ஒன்று போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும் 6 இருக்கும். இவங்களுக்கு ஒன்று கொடுத்துட்றோம் இல்லைங்களா, அப்போ 10 ஆகிடும். இந்த 10லேருந்து என்ன பண்ணிடுறோம் இவங்களுக்கு ஒன்று கொடுத்துட்றோம். அப்போ இவங்க 10 ஆகிடுவாங்க, இவங்க 9 ஆகிடுவாங்க. அப்போ 10ல் 3 போயிடுச்சுன்னா மீதி 7, 9ல் 8 போயிடுச்சுன்னா மீதி 1. ஸோ இங்கே பாயிண்ட்ருக்கு வச்சுக்கலாம், 6ல் 2 போயிடுச்சுன்னா 4. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது 4.17 கிடைக்கிது. எந்த ஆப்ஷன்? ஸோ செகண்ட் ஆப்ஷன் 4.17 தான் கரெக்டு. அடுத்து தேர்ட் ஒன் சப்ராக்ட் 1.35 ஃப்ரம் 3.51. நம்ம சப்ராக்ட் ஃப்ரம்னு கொடுத்துட்டாவே ஃப்ரம்முக்கு அடுத்து இருக்கிறது ஃபர்ஸ்ட்டாகவும் ஃப்ரம்முக்கு முன்னாடி இருக்கிற செகண்டாகவும் எடுத்துப்போங்களா. அப்போ 3.51 ஒன்ஸ் இருக்குது, 10th இருக்குது, 100th இருக்குது. அதுலேருந்து எதை சப்ராக்ட் பண்ணும் 1.35 சப்ராக்ட் பண்ணுங்களா. ஸோ இப்போ பாருங்கள் 1லேருந்து 5 என்ன பண்ண முடியாது சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம் இவங்ககிட்ட இருந்து ஒன்று கடன் வாங்கி இவங்க 4 ஆகிடுவாங்க, இவங்க 11 ஆகிடுவாங்களா. ஸோ 11ல் 5 போயிடுச்சு அப்படின்னா மீதி 6 இருக்கும். ஸோ 4ல் 3 போயிடுச்சு அப்படின்னா மீதி நமக்கு என்ன இருக்கும் 1 இருக்கும். பாயிண்ட் வச்சு 3ல் 1 போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும் 2 இருக்கும். அப்போ நம்மளோட ஆன்சர் 2.16, ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்து 14th sum of two decimal number is 4.78. if one decimal is 3.21 then other one is sum of 2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு ஆட் பண்ணுறோம். ரெண்டு ஆட் பண்ணால் ஆன்சர் என்ன கிடைக்குதுங்களா 4.78 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குதுங்களா. ஒன் டெசிமல் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்று தெரியும் என்ன 3.21. ஒரு டெசிமல் நம்ம 3.1 இந்த அதர் ஒன் இஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதர் ஒன் நமக்கு தெரியாது என்னென்னு எடுத்துக்கிறோம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 3.21ஓட ஒரு நம்பர் ஆட் பண்ணுறது என்னன்னு தெரியாதுங்கனால எக்ஸ் எடுத்துட்டோம். அதை எக்ஸோட ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது ஆன்சர் 4.78 கிடைக்குதுன்ட்டாங்களா. நம்ம அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம் இங்கே எக்ஸை மட்டும் வச்சுப்போம். ஸோ அந்த 3.21 ஈக்குவலுக்கு வந்துட்டு போகும்போது என்ன ஆகும் ப்ளஸில் இருக்க 3.21 மைனஸ் 3.21 ஆகிடுங்களா. இப்போ சப்ராக்ட் பண்ணுறோம் 4.78லேருந்து 3.21 சப்ராக்ட் பண்ணலாங்களா. ஸோ 8ல் 1 போயிடுச்சுன்னா மீதி 7, 7ல் 2 போயிடுச்சு அப்படின்னா மீதி என்ன இருக்கும் 5 இருக்கும். 4ல் 3 போயிடுச்சுன்னா மீதி 1. ஸோ அப்போ நமக்கு எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குது 1.57 கிடைக்குது. அப்போ எந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்து 15th ஒன் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ டெசிமல் நம்பர். டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மைனஸ், டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்ன மைனஸ் சப்ராக்ஷன் அர்த்தம். சம் அப்படின்னா ப்ளஸ்ஸு ஆடிஷன் அர்த்தம், டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மைனஸ் சப்ராக்ஷன் அர்த்தம். ரெண்டு டெசிமல் நம்பரை நம்ம சப்ராக்ட் பண்ண என்ன ஆன்சர் கிடைக்குதுங்களா 86.58 கிடைக்குதுங்களா. ஒன் ஆஃப் த டெசிமல் இஸ் ஒரு நம்பர் 42.31 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த அதர் ஒன் என்னன்னு தெரியாது. அப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாங்களா. ஸோ எக்ஸோட 42.31 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 86.58 கிடைக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா எக்ஸை மட்டும் ஒரு பக்கமாக வச்சுட்டு இங்கே இருக்கிறது ஈக்குவல் கந்தான்ட்டு கொண்டு போவாங்களா. ஸோ அப்போது நமக்கு எக்ஸ்லேருந்து 42.31 சப்ராக்ட் பண்ணால் 86.58ன்னு ஆன்சர் சொல்லிட்டாங்க. அப்போ எந்த நம்பரோட நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 86.58 கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 42.31 ஈக்குவல் டு 86.58 இருக்குது. எனக்கு எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் வேணும். அப்போ எக்ஸை மட்டும் நான் இந்தாண்ட வச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த டேர்ம் இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் 42.31 ஈக்குவல் கந்தாண்ட போச்சு அப்படின்னு என்ன ஆகும் ப்ளஸ் ஆகிடுங்களா. ஸோ அப்போ ப்ளஸ் 42.31 எடுத்துக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அப்போ 86.58 ப்ளஸ் 42.31 ஆட் பண்ணலாங்களா. ஸோ 8 + 1 9 ஆகிடும்.
ஸோ 5 + 3 8 ஆகிடும். ஸோ இங்கே பாயிண்ட் இருக்குது அப்படியே வச்சுக்கிறோம். 6 + 2 8 ஆகிடும். 8 + 4 வந்து நமக்கு 12 ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 128.89 அப்படின்னு கிடைக்குதுங்களா? ஸோ அப்போ இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னா 128.89ஓட 42.31 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 86.58 கிடைக்கும். அப்போ நம்மளோட ஆன்சர் 128.89 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.